இன்னைக்கு நம்ம செம்ம காம்பாக்டான கை கட்டுக்கமான ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் இருக்கு, அதான் Xiaomi 15. எஸ், எக்கச்சக்கம் பேர் Xiaomi 15 அல்ட்ராவை கவர் பண்ணியிருந்தாங்க. ஆனா Xiaomi 15 கவர் பண்ணவே இல்லை. ஆனா இந்த பிரைஸ்ல இது கிங் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், 65,000 பிரைஸ் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இதே ஃபீச்சர் இருக்கிற அதர் பிராண்ட் மொபைல் போன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. சோ அப்படி எந்தெந்த ஃபீச்சர்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு செம்ம ஓட்டா இருக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது SM Bros Tech. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த போன் புது போன்லாம் கிடையாதுங்க, சீல்டு கட் போன் தான். இந்த போனை ரிவ்யூக்காக கொடுத்து உதவுன அன்னிஸ் மொபைல் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது சீல்டு கட் போனா இருந்தாலும் இதுக்கு 11 மாசம் வாரண்டி இன்னும் இருக்கு. சோ இந்த போனை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட MRP பார்த்தா 65,000 rupees. ஆனா இந்த சீல்டு கட் போனா நீங்க அன்னிஸ் மொபைல்ல 52,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அது இந்த போன் மட்டும் கிடையாது, டாப் எண்ட் பிராண்ட்ல இருக்கிற எந்த மொபைல் போன வேணாலும் நீங்க சீல்டு கட் வாங்கினாலும் சரி, இல்லனா புது போனா வாங்கினாலும் சரி, நீங்க அன்னிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். அண்ட் இந்த போன் மட்டும் கிடையாது, S24 அல்ட்ரா புது போனை நீங்க 24,000 ஆஃபர்ல வாங்கிக்கலாம். அதே நேரத்துல S25 13,000 ஆஃபர்ல வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே சீல்டு பாக்ஸ், ஓபன் பண்ணாத பாக்ஸ், புது போனே இவ்வளவு ஆஃபர்ல வாங்கிக்கலாம். சோ நாங்க சொன்ன இந்த போன்ல நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நேர்ல தான் போய் பார்த்து வாங்க வேணாம். லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த போனோட பாடியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைடுல இருக்கிற ஃப்ரேம் அலுமினியம் அல்லாய் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு ஃப்ரேம் அண்ட் பேக் சைடு கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுமே மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. சோ தொடுறப்பே பிரீமியம் ஃபீல் கிடைக்குதுங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு டிஸ்ப்ளேக்கு பார்த்தீங்கன்னா Xiaomi Shield கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது Gorilla கிளாஸோட கம்பேர் பண்றப்ப டிராப் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே இருக்கும். அதாவது போனை நீங்க கீழே போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஆனா ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்கள் இருக்கு, USB 3.2 Gen 2 போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஹோல்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சிம் ட்ரே போர்ட் இருக்கு. இந்த போன்ல இருக்கிற சம் அட்வான்டேஜ், 2 நானோ சிம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். eSIM ஒன்னு கண்டிப்பா போகணும்ன்ற அவசியமே கிடையாது. சப்போஸ் eSIM உங்களுக்கு கண்டிப்பா போகணும்னா அதுக்கு இதுல ஆப்ஷன் இருக்கு. 2 eSIM போட்டுக்கலாம், இல்லனா 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லனா ஒரு நானோ சிம் ஒரு eSIM கூட நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அட் டைம்ல 2 சிம் மட்டும் தான் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து நம்ம ரைட் சைடு வந்து அப்படின்னா பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தனா பேக் சைடு கேமரா செட்டப்பும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது காம்பாக்டான போன். இத தூக்கும்போது பாத்தீங்கன்னா வெயிட்டே தெரியாது. ஏன்னா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 191 கிராம் தான். அண்ட் இதோட திக்னஸும் பாத்தீங்கன்னா 8.8 மில்லிமீட்டர் தான் இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா கை கடக்கமா கைக்குள்ள அழகா உட்கார்ந்துருதுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனாலே நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கும், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குங்க. சோ தண்ணிக்குள்ள நம்ம யோசிக்காம உள்ள முக்கி கூட போட்டோ வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து இந்த போன்ல இருக்க செம்மையான விஷயம் இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா LTPO AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1.5K. அது மட்டும் கிடையாது, இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 68 பில்லியன் கலர்ஸை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அதனாலே பாத்தீங்கன்னா மத்த போனோட கம்பேர் பண்றப்ப இந்த போன்ல கலர் ரிச்னஸ் செம்மையா இருக்கும். இதுக்கெல்லாம் இதுல டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ HDR வீடியோ எல்லாம் பார்க்கறப்ப இதுல பிரைட்னஸ் நல்லா தூக்கலாவே தெரியும். அதுக்காகவே இதுல 3200 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த டிஸ்ப்ளேல 25% ஆஃப் பிளேஸ்ல பார்த்தா 3200 nits அளவுக்கு பிரைட்னஸ் நல்லா தெரியும் அப்படின்றாங்க. சோ அதனாலே HDR வீடியோவை நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ணி பார்க்க முடியுங்க. அதுக்கு அடுத்து குளோபல் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஹை பிரைட்னஸ் மோட்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா 1517 nits இருக்குங்க. இந்த ஒரு பிரைட்னஸ் நம்ம வெயில்ல போய் போனோம்னாலுமே நல்ல பிரைட்னஸாவே தான் இருக்கு, அந்த அளவுக்கு டிம்மா தெரியவே இல்ல. அதுக்கடுத்து இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz. அதனாலே நம்ம ப்ரௌசர்ல ஸ்க்ரோல் பண்றப்ப இருந்தாலும் சரி, ஆப்பை ஸ்வைப் பண்றப்ப இருந்தாலும் சரி, நம்மளால செம்ம ஸ்மூத்னஸா ஃபீல் பண்ண முடியும். அதுக்கடுத்து டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தா 6.36 inch. அது மட்டும் கிடையாது, இதுல 460 ppi டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது பிக்சல் per inch 460 இருக்குங்க. சோ அதனாலே ஒரு வீடியோல என்ன இமேஜ் பார்க்கறப்ப அதோட ஷார்ப்னஸ் நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. அதனால தான் இந்த டிஸ்ப்ளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கடுத்து ப்ராசஸர் சைடுல வந்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் சிப்பான Snapdragon 8 Elite கொடுத்திருக்காங்க. அதனாலே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. நாங்களே மல்டி டாஸ்கிங் அண்ட் ஹை எண்ட் கேம்லாம் விளையாண்டு பார்த்தா எந்த இடத்துலயுமே ஜெர்க்கும் ஆகல, ஹேங்கும் ஆகல. என்ன ஹை எண்ட் கேம் விளையாடுறப்ப லைட்டா ஹீட் ஆகும், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் கூலாயிரும். அதுதான் இதுல இருக்க பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட மெமரி சைடு வந்து அப்படின்னா UFS 4.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலே ஃபைல் டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு, இல்லாட்டினா கேம் ஓபன் பண்றப்ப அது லான்ச் ஆகிற ஸ்பீடு, இல்லாட்டினா மல்டி டாஸ்கிங் பண்றப்ப அதோட ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இதோட USB போர்ட் பார்த்தீங்கன்னா 3.2 கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அதனாலேயே ஃபைல் டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு டாப் நாச்சா இருக்குங்க. அதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஸ்பீடு செம்மையா தாங்க இருக்கு. அதுக்கடுத்து OS சைடுல வந்தோம் அப்படின்னா Android 15 OS சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, 4 years Android அப்கிரேடும் கொடுக்குறாங்க, 6 years செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்குறாங்க. சாம்சங்கோட கம்பேர் பண்றப்ப இதுதாங்க இதுல இருக்க பெரிய வீக்னஸ் அப்படினே சொல்லலாம். ஏன்னா சாம்சங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 7 years வரைக்கும் OS அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 4 வருஷம் தான் தராங்க. ஆனா என்னதான் இதுல வீக்கா இருந்தாலும் அதுக்கடுத்து இதுல இருக்கிற மெயினான விஷயமே இது ஒரு கேமரா சென்ட்ரிக் போன் இல்லையா. அதுல இந்த போன் பார்த்தா லைக்கா கம்பெனி கூட கொலாபரேட்டும் பண்ணிருக்கனால இதோட கேமரா குவாலிட்டி உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இதுல பேக் சைடு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் தான். அதுல ஒன்னு அல்ட்ரா வைட், ஒன்னு பிரைமரி, ஒன்னு டெலிபோட்டோ லென்ஸ். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படின்னா ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அது 32 மெகா பிக்சல். இந்த கேமரா
கேமரா பொறுத்த வரைக்கும் இது ஒரு செம்மையான போன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேமரால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. வீடியோ மோடுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுல மாஸ்டர் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற வீடியோவை சினிமாட்டிக்கா ஓரளவுக்கு சாஃப்ட் டோன்ல எடுத்து கொடுக்குது. அந்த டோன் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா நார்மலா வீடியோ எடுக்கிறப்ப எப்படி எடுக்குமோ அதே மாதிரி எடுக்குது. அது மட்டும் கிடையாது, இதுல நம்ம 4K 60 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். மாஸ்டர் சினிமா மோட்ல 4K 30 frames per second வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் வீடியோல பார்த்தீங்கன்னா மேக்ரோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த மோட மட்டும் நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளால மேக்ரோல பார்த்தீங்கன்னா சூப்பரா வீடியோ எடுக்க முடியும். அந்த ஆப்ஷன் உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து இதுல இருக்க செம்மையான விஷயமே ப்ரோ மோட் தான். ஏன்னா இந்த ப்ரோ மோட்ல பார்த்தீங்கன்னா 8K 30 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதை வச்சு நாங்களும் வீடியோ எடுத்து பார்த்தோம். அதோட குவாலிட்டி வேற லெவலுங்க. சப்போஸ் உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங்ல நல்லா கலர் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டாலும் அதுக்குனே பார்த்தீங்கன்னா லாக் மோடும் கொடுத்திருக்காங்க. அந்த லாக் மோட நம்ம டைரக்டர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு வீடியோ எடுக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப லாக் மோட எனேபிள் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா 10 bit நம்மளால வீடியோ கவர் பண்ணிக்க முடியும். சோ அதனாலே போஸ்ட் ப்ராசஸிங்ல கலர் கரெக்ஷன் செம்மையா அதுல பண்ண முடியுதுங்க. அது உண்மையிலே இதுல இருக்கிற செம்ம அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து செல்ஃபி கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா பேக் கேமராவோட ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லாட்டியும் Xiaomi 14 கம்பேர் பண்றப்ப 15ல நல்லாவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ ஃபேஸ்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணி கொடுக்குதுங்க. ஆனா என்னதான் ஃபேஸ் நல்லா கேப்சர் பண்ணி கொடுத்தாலும் போஸ்ட் ப்ராசஸிங்ல நிறைய ஒர்க் பண்றானுங்க. அதனாலே பார்த்தா ஃபேஸை ஓவரா பளபளன்னு காமிக்கிறானுங்க. அது பார்த்தா நேச்சுரலை தாண்டி ஆர்டிஃபிஷியலா போற மாதிரி இருக்கு. இருந்தாலும் 14 கம்பேர் பண்றப்ப 15ல நல்லாவே இருக்குங்க. போட்டோ செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குங்க. அதுக்கடுத்து செல்ஃபி வீடியோ சைடு வந்தோம்னா 4K 30 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. குவாலிட்டியும் நல்லா தாங்க இருக்கு. சோ செல்ஃபி வீடியோவும் குட் தாங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ எடுக்கிறப்ப 5 times ஆப்டிகல் ஜூமும் பண்ணிக்க முடியும், 60 times டிஜிட்டல் ஜூமும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து போர்ட்ரேட் மோட்ல நம்ம டெலிஃபோட்டோ லென்ஸை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தோம்னா அதோட குவாலிட்டி டாப் நாச்சா இருக்கு. இதை விவோவோட கம்பேர் பண்றப்ப அந்த அளவுக்கு வைப்ரண்டாலாம் இருக்காது. நேச்சுரல் டோன்ல தான் எடுத்து கொடுக்கும். ஆனா போஸ்ட் ப்ராசஸிங்ல அதாவது இந்த போன்ல இருக்க ஆப்ஷனை வச்சு கலர் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி வேற லெவல்ல வந்துருதுங்க. அதுக்கடுத்து இந்த போன்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இதுல இருக்கிற மேக்ரோ போட்டோகிராஃபி. எஸ், இதுல பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸை வச்சு நம்மளால மேக்ரோ போட்டோ எடுத்துக்க முடியும். ஆனா இது விவோ அளவுக்கு பயங்கர குவாலிட்டியா மேக்ரோ போட்டோ எடுத்து கொடுக்குதாங்க கேட்டா அந்த அளவுக்குலாம் குவாலிட்டி எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா விவோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ டிஃபரெண்ட் ரேஞ்சில் நம்மளால ஜூம் பண்ணி மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும். ஆனா இதுல பிக்ஸ்டு டெலிஃபோட்டோ லென்ஸ்ல தான் நம்மளால மேக்ரோ போட்டோகிராஃபி எடுக்க முடியுதா. அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு பெருசா ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியலைங்க. சோ விவோட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் டவுனா இருக்கும். ஆனா இந்த போனை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மேக்ரோ ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தா அப்படின்னா ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்லோ மோஷன்ல வீடியோ குவாலிட்டி அவசரமா அப்படிங்கிற அவசரமா இருக்காது. ஆனா ஸ்லோ மோஷன் நல்லாவே இருக்கு. அதுக்கடுத்து டூவல் வீடியோ மோட் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒரே டைம்ல வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து டைம் லாப்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, லாங் எக்ஸ்போசர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்மளால கிரியேட்டிவா வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ்னு தனியா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனாலே தேர்ட் பார்ட்டி ஸ்கேனர் ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து நம்ம ஸ்பீக்கர் செட் வந்து அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலே வேற லெவல்ல அவசரமா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்குலாம் அவசரமா இல்ல. ஏதோ ஓரளவுக்கு நல்லா கேட்கலாங்க அவ்வளவுதாங்க. ஏன்னா நாங்க இது வரைக்கும் கேட்டதுல ஆப்பிள் 16e இருக்கு பாத்தீங்களா, அந்த 16eல அந்த ஸ்பீக்கர் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதோடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அது கம்மியா தான் இருக்கும். ஆனா ஓரளவுக்கு நல்லா கேட்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி சைடு வந்தோம் அப்படின்னா Wi-Fi 7 and Bluetooth 6.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலே Wi-Fi கனெக்ஷன் ஸ்பீட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல நாங்களே சிம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தா அப்படி யூஸ் பண்ணி பாக்குறப்ப 5G கனெக்டிவிட்டி உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. டவரோட கனெக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, இன்டர்நெட் ஸ்பீடா இருந்தாலும் சரி, எல்லாமே டாப் நாச் அந்த போன்ல இருக்குங்க. அதுக்கடுத்து பேட்டரி சைடு வந்து அப்படின்னா 5240 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது போன வருஷனை விட அதாவது Xiaomi 14 விட இதுல அதிகமாவே கொடுத்திருக்காங்க. சோ அதனாலே பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டாவே நிக்குதுங்க. சப்போஸ் நீங்க சைனீஸ் வேரியன்ட்லாம் வாங்குனீங்க அப்படின்னா 5400 mAh வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த வேரியன்ட் அவ்வளவு ஈஸியா நம்ம கையில எல்லாம் கிடைக்காதுங்க. இது மட்டும் கிடையாது, இதுல 90 watts ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா ஏறுது. அண்ட் 50 watts வயர்லெஸ் ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து AI ஃபீச்சர் சைடு போனோம் அப்படின்னா இந்த காலத்துல வர எல்லா போன்லயும் AI கொடுத்துறாங்க இல்லையா. சோ அதனாலே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுல சில AI ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுக்காக இது எக்ஸ்க்ளூசிவா AI போன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. பேசிக்கான சில ஃபீச்சர்ஸான சர்க்கிள் டு செட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பேசிக்கா AI ரைட்டிங் டூல் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம கேலரிக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோல இருக்கிற ஸ்கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கையை ரிப்ளேஸ் பண்றதுக்கும் AI ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் AI இன்டர்பிரேட்டர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கா இருக்கும், ஆனா நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா இந்த AI ஃபீச்சர்லாம் Galaxy AI ஃபீச்சரோட போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனா என்னதான் AI ல கொஞ்சம் டவுன் ஆனாலும் இதுல இருக்க செம்மையான விஷயமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுல அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறனாலே நம்ம கை வெட்டா இருந்தாலும் சரி, இல்லன்னா போன் வெட்டா இருந்தாலும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட்டை செம்மையா டிடெக்ட் பண்ணி உடனே போனை அன்லாக் பண்ணிடுது. சோ அது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபைனலா இந்த போனை நம்ம வாங்கலாமா வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டான போன் ரொம்ப பிடிக்கும், கை கடக்கமா இருக்கணும், அதே நேரத்துல நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அதே நேரத்துல கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை நீங்க வாங்கலாங்க. ஏன்னா லைக்காவோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க, அதோட கேமரா குவாலிட்டியும் செம்மையா இருக்கு. Snapdragon 8 Elite யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து இதோட டிஸ்ப்ளேவும் டாப் நாச்சா இருக்கு, கலர் ரிச்னஸ் நல்லாவே இருக்கு. சோ மீடியா பர்பஸ்க்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல போன் தான். அதுக்கடுத்து பேட்டரி பேக்கப்பும் சூப்பரா தான் இருக்கு, ரெஃப்ரெஷ் ரேட்டும் செம்மையா தான் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா AI ஃபீச்சர் மட்டும் கொஞ்சம் லேகா தான் இருக்கும். நீங்க AI ஃபீச்சருக்காக இந்த போன் வாங்குறீங்க அப்படின்னா செட் ஆகாது.
வராதுங்க. அந்த Xiaomiல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா அது OS சப்போர்ட் தாங்க. இதுல அந்த அளவுக்கு டைனமிக்கான எக்கச்சக்கமான ஆப்ஷன் பெருசா கொடுக்கவும் மாட்டாங்க. அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய மைனஸா தான் இதுல இருக்கும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடும் செம்மையா இருக்கும். இந்த பிரைஸ்ல ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் போன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த போனை நீங்க தாராளமா வாங்கலாம். சப்போஸ் நாங்க ரிவ்யூ பண்ற இந்த போனை நீங்க வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 62,000 ரூபாய் போன 52,000 ரூபாய்க்கு ஓபன் பாக்ஸ் போனா நீங்க அனிஸ் மொபைல்ல வாங்கிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.